திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 3வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். உள்ளபடி இத்தை உரைக்க கேள், உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. இன்றைய பாடல் நமக்கு இதில் கொஞ்சம் குறிப்பு ஆழமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது முதல் பாடல் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, தொகையாக குருநாதரிடம் சென்று ஒரு மாணாக்கன் தனக்கு சொல்லிக் கொடுக்க, அதாவது சந்தேகங்கள் இருக்கு, அந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு, அதாவது குருவாக வந்திருந்த பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்த பாடல் முதல் பாடல். 2வது பாடல் வினாக்களை தொடுத்தார். அதாவது 6 தத்துவம்னா என்ன, ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு வினாவா 8 வினாக்கள் தொடுத்தார். இன்றைக்குள்ள பாடல்ல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி குறிப்பில் வருது அப்படின்னா, அதுக்கு பதில், அதாவது குருநாதர் அதற்கு விரியாக இந்த பாடல் முதல் 53 பாட்டு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இதை விரித்து சொல்லுவதாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதுல தான் உள்ளபடி இத்தை உரைக்க கேள். உனக்கு நான் இதை சொல்றேன், ஆனா எப்படி சொல்றேன்னா அப்படியே உள்ளதை உள்ளவாறு, என்னுடைய மசாலா கலப்புலாம் எதுவும் இல்லாமல் உண்மையான விஷயத்தை உண்மையாக அப்படியே உன்னிடம் சொல்லிக் கொடுக்கின்றேன், உனக்கு சொல்றேன் அப்படின்னு குருநாதர் சொல்றாரு. உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே அப்படிங்கிறாரு. இந்த 3 பாடல்கள் நாம பார்த்துருக்கோம்ல, இந்த 3 பாடல்கள்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் அழகாக புரிஞ்சுது. அதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு போனதுக்கு பின்னால அவர்களுக்கு அந்த ஆணவம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. இப்போ இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல உள்ள பாட்டில் நான் எழுதுறேன் இந்த நூலை அப்படின்னு சொல்லலை, என்னுடைய சந்தேகத்தை குருநாதருடைய திருவடிகளில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நூலுடைய ஆசிரியர் குருநாதர் சொல்லுகின்ற பதிலாக தன்முனைப்பு அற்ற நிலையில் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக இந்த பாடலை வைக்கின்றார். குருநாதர் வந்த பதில் சொல்ல வந்த குருநாதரும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம, பெருமான் எப்படி அருளி செய்தாரோ அதன்படி அப்படியே உனக்கு நான் சொல்கின்றேன் அப்படிங்கிறாரு. அதாவது நான் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல், அந்த தன்முனைப்பு இல்லாமல் எத்தனை அழகாக அவர்கள் பணிகளை செய்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தா இதில் இருந்து நாம் கண்டிப்பாக படித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது நமக்கு உண்மையாகவே புரியும். அதாவது வள்ளல் அருளாலே, அது என்ன வள்ளல் அப்படின்னா, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னு சொல்லி வரும். பெருமான் எப்படிப்பட்டவன்னா, தனக்கு என்று எந்த ஒரு குறிப்பையும் இல்லாமல் யாருக்கு என்ன உண்டுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வள்ளல் தன்மை உடையவர். அதனால்தான் வள்ளல் அருளால் அப்படிங்கிறாரு. வள்ளல்னு ஏன் பெருமானை சொல்றோம் அப்படின்னா, வேற யாராலையும் பெருமான் கொடுக்குற அளவுக்கு கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்குறோமோ, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை உணர்ந்தவர்கள் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், நீ என்னத்துக்கு அங்கலாய்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. மரத்தை வச்சான், அவன்தான் தண்ணி ஊற்றுவான், வேற யாரும் தண்ணி ஊற்றுறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது பொய், அது கிடையவே கிடையாது. பெருமான் நினைத்தால் எதுவாக இருந்தாலும் சாதித்து கொடுப்பான் அப்படிங்கிற குறிப்பை தான் இங்க வள்ளல் அருளால் என்று சொல்லிட்டு, அன்று வாய் மலர்ந்த அன்னைக்கு எங்க வள்ளல் பெருமான் இருக்கிறார் இல்லையா, எங்களுடைய சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணினாரு, கல்லால் நிழலுக்கு கீழே அந்த மரத்துல இருந்துட்டு வாய் மலர்ந்தார், ஆகமங்கள் சொன்னார். அந்த ஆகமங்கள் எப்படி இருந்ததோ அந்த பொருளை அப்படியே உனக்கு பொருள் மாறாமல் நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி குருநாதரை சிவமாக பார்த்த மாணவன்
மாணவனை எப்படி குருநாதர் பார்க்குறாரு பாருங்க. ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. நமக்கு குருநாதர் என்பவர் ஒரு அப்பாவாக, தந்தையாக பார்க்கும் வழக்கம் நம்ம சைவத்தில் உண்டு. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, புதல்வா என்று, மகனே என்று அந்த மகன்மை தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லி ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படிங்கிறாரு. ஏன் ஆனந்த யோகம் அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிச்சோன்னா, ஆனந்த யோகத்தில் நிற்கும் மாணாக்கனே, அதுதான் இதோட பொருள். நீங்கள் நேரடியாக எடுத்து பார்த்தோன்னா அதுதான் பொருள். அது ஏன் அப்படின்னா, ஞான நூல்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி அதற்கு பிறகு அந்த ஞான நூலை நமக்கு சொல்கிறாரு இல்லையா, நூலாக கொண்டு வர்றாரு இல்லையா, அப்போ அவர் ஆனந்த யோகத்தில் நிற்கிறவர் தானே, அந்த குறிப்பில் நிற்கிறவர் தானே. அதை தான் நமக்கு இங்கே சொல்கிறார் பாருங்க. ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், உனக்கு எப்படி தெரியுமா, பெருமான் எப்படி அன்று ஆகமங்கள் உரைத்தாரோ அந்த அளவில், அந்த அடைவில், அந்த பொருளை என்னுடைய பொருள் எதுவுமே கலக்காமல் உன்னிடம் நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இதில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம பேசும்போதும் நாம் ஒரு விஷயத்தை கேட்கும் போதும் நம்மளை அதிகமாக பாதிக்கக்கூடியது எதுன்னா நம்மளோட வினை. ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைப்போம், டங் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம், நாக்கு பிறண்டுருச்சுங்க, ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அது வினை. நமக்கு ஓசை எங்கேருந்து வருது, வார்த்தை எங்கேருந்து வருது, நம்மளுடைய பேச்சு எங்கேருந்து வருதுன்னா சுத்தமாய அபுவனத்திலிருந்து வருது. பெருமானுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சுத்தமாயையில் இருந்து வருவதுதான் வாக்கு. வாக்கு என்ன பண்ணுது, மூலாதாரத்திலிருந்து வருது, அப்போ சுத்தமாக வருது. அப்படியே நேராக உந்தித்தானத்துக்கு வருது, சுத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நெஞ்சுக்கிட்ட வருது, சுத்தமாக இருக்குது. மிடருக்கிட்ட வருது இல்லை, இந்த இடத்துக்கு வெளியில் வர்றதுக்குள்ளால வினை விளையாடிடுது. அதனால தான் தகாத வார்த்தைகளை நாம் சொல்கின்றோம் என்றால் அது நம் வினையின் காரணம். சரி, நம்ம கேட்குறோமே, கேட்குறதாவது நேரடியாக கேட்க முடியுதான்னா கேட்க முடியாது. வினையின் விளையாட்டு வைத்து தான் சில விஷயங்கள் நம்ம காதில் விழும், சில விஷயங்கள் நம்ம காதில் விழவே விழாது. ஏன் அப்படின்னா வினையின் விளையாட்டு தான் அது. அப்போ இதில் பாருங்க, குருநாதர் சொல்லுவதற்கும் பெருமானின் கருணை வேண்டும். அப்படியே அவருடைய விஷயங்கள் கலக்காம, அதாவது எதுவுமே தன்னுடைய எண்ணங்கள் என்று எதுவும் இல்லாமல் பெருமானிடம் வாங்கிய ஆகமங்களை உனக்கு அப்படியே சொல்கின்றேன் என்று சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, நான் சுத்தமாயையில் இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் அதிலிருந்து வருது, அதனால வேற எந்த கலப்பும் அதில் இருக்காதுன்னு சொல்றவர் குறிப்பாக ஒன்று வைக்கிறாரு. என்னன்னா, ஆனந்த யோகத்தில் இருக்கிற மாணவனே, நீயும் அந்த வினைக்கட்டில் இருந்து வெளியில் வந்து விட்டதனால உள்ளபடி உள்ள பொருளை உள்ளவாறு உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிற குறிப்பை வைக்கிறாரு. இப்போ நாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரே சித்தாந்தத்தை ஒரே ஆசிரியர்கிட்ட இருந்து 10 தடவை நாம் கேட்டிருப்போம். யோசிச்சு பாருங்க, 10 தடவையும் வேற வேற மாதிரியான ஒரு பொருள் நமக்கு உணர்த்துறாரு சாமின்னா என்ன பொருள்? நம்ம வினை விளையாடுது. இதே உண்மை விளக்கத்தை 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்காது. இன்னைக்கு லேசா ஏதோ புரிகிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன பொருள்? நம்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்பட்டு வருகின்றது. அதனால இதோடைய உள்ளபடி உள்ள பொருளை நம் மனத்தில் உள்வாங்கிக் கொள்ளுவதற்கு நம் உள்ளம் தயாராகி விட்டது என்று சொல்லி உள்ளத்தில் இருந்து பெருமான் ஆட்டுவிக்கின்றான் அப்படிங்கிற அவனுடைய கருணையை நாம் நினைத்து பார்க்கும் விதமாக அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கின்ற 3வது பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மீண்டும் 4வது பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, Lavanya. Today I have come up with the third song. We are going to discuss the third song in Unmai vilakkam. We have already discussed 2 songs in the earlier days. Now we are going ahead with the third song. The third song, we just a small recap of what we have seen. The first song was about
the disciple asking some questions, or at least letting the guru know that he has some doubts and he wants to clarify those. And with the permission, with the guru's blessings, he wanted to put forth the questions. In song 2, the questions were elaborated, as in what are the 8 questions. So that was put forward in a nice beautiful song. Today we are going to start with the meaning of each and every song. So the third song goes this way. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளாலே அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. So what is the meaning of today's song? Very simple way to look at it is, when the questions were put forward to the Guru's lotus feet, the Guru is going to answer. One thing we need to understand here is, the disciple, when he had the questions, he did not go to the Guru and say, Guru, I have a question. Can you please clarify my doubts? He did not use those words like I, my, mine, whatever it is. Those are words of ignorance. He did not use any such words. He just said, there are some doubts. I'm putting that in your lotus feet. Can you please clarify? One thing we need to also remember is, this particular book is written by the author himself, Manavasagam Kadandar. But he did not say that it is his book. Rather, he says as if he is asking the question and as if the Guru is answering, and that has been written as a book. There also, he is not having that kind of a possessive behavior which is like I or mine. Same ways, when Guru is answering also in this particular song, the Guru is not saying, okay, I will clarify your doubts. No. Instead, he says, whatever questions you have asked, the questions will be answered based on Lord Shiva's blessings, which is called as Agamas. Lord Shiva, once upon a time, was sitting under the banyan tree, and he was giving all his disciples a beautiful lecture. But the beautiful lecture was without even talking. That is the beauty of it. There were 4 disciples, and they had a question, they had a doubt. They went to Lord Shiva clarifying this. Lord Shiva did not utter a word. So what he did was, just did this mudrai. This is called as chin mudrai. We don't do it this way. When we do it this way, it means that I am equal to God and I am merging with God. That is never Saiva Siddhanta. We are talking about I am reaching the feet, lotus feet of Lord Shiva. Because this is taken as Lord Shiva, which is Padi. This is taken as we, the soul. This is taken as ignorance. The 3rd finger is the ignorance. The 4th finger is our Kamma. And the 5th one, the short one, is the Maya. So if you look at it, Lord Shiva is there. What we need all along, we have been, God is separate, and we are with the 3 so-called nonsense. We are with them. Now what we need to do is separate, and we need to reach the feet. When we reach this, that is the Almighty, the concept of salvation. Now, what Lord Shiva did was, he did not utter a word when the 4 disciples were asking a question. He just did that and just gave a smile, and that was enough for the participants to understand, for the 4 students to understand what was the inner meaning of it. So, this particular song references to that scenario, that episode, and then he says, Vallal Arulal, which means with God's blessings, I will tell you whatever Lord Shiva had given in the Agamas. So the Guru here is not saying that, okay, I will clarify your doubts. No. Instead, he says, I will give you the information based on, without adding any of my masala into it. I'm not going to add any of the spice that I have in my mind. I'm going to just translate everything, whatever was given in the Agamas, I'm going to give it to you. One important pointer that we need to remember here, when we are speaking, where is this words coming from? If you look at it, it is all from Shuddha Maya, which is called as the purest form of Maya,
which is directly under Lord Shiva's control. So when we want to speak a word, when we want to utter a word, what happens is it starts from the Mooladhara, which is very, very pure form of word. It just goes up and up and up all the way to our the stomach portion there. Until there it's still pure. It comes to the chest, still pure. The moment it comes here and it is ready to come out, that is where our karma plays. When our words are coming, when it is forming, the formation of words is very pure, but when it comes out, it is because of our karma that it gets so much weird words, and whatever we are uttering today is all because of karma's influence. Is it the same when we are listening to something? 100% yes. When we are listening to something, it is only based on karma that we are able to comprehend certain words and we just ignore certain words. The same Unmai vilakkam, if you have listened to it 4 years back, you wouldn't have understood this much of a detailed meaning. Today you are able to understand, you are able to comprehend, simply translates as our karma has reduced a little bit and we are getting that kind of a little bit of a maturity to understand the concepts. So speaking as well as hearing, lecturing as well as hearing, both is influenced by karma. That's what the teacher here says, the guru says over here. I am not going to use my karma to talk about here, rather it is going to be pure form of text. And he says, disciple, you are also in that pure state right now. That's why he uses the word Ananda Yogam. The meaning of Ananda Yogam is, once a disciple starts learning something, he needs to first comprehend the meaning within himself. He needs to totally let it sink in himself. After the information sinks in, he will start to think about it. Day and night he will start realizing the truth behind that. After he realizes the truth, he will start to speak about it or write books, something like this. So since our author is already ready to write such books, he is already in the pure form, which means Ananda Yogam. Ananda Yogam simply means he is already in a pure form, that he is full of bliss and he is happy, blissful state and in a peaceful state. We call it as the tranquil state. He is already in the tranquility there. This is what it means, and he also addresses the disciple as son. According to Saiva Siddhanta, we always talk about this as well. Guru is the father. He is not the father for the body, but for the mind. For our next journey, a guru is our father. So hence the father here, the guru here, is addressing the disciple as son, because the son is already in the path of realization. Such a beautiful song. It's a simple song, yet it's a very beautiful song. Once again, I'll come back again with the next which is the 4th song tomorrow. Until then, bye-bye.